டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். நாம இப்போ ஹைஃபை ஸ்பேஸ் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்மை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிப்டோ டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். இது வந்து கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங்ல நமக்கு வந்து வேலை செய்ய முடியுது. இந்த பிளாட்ஃபார்மை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரி எல்லாம் நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வழியா பார்க்க போறோம். ஹைஃபை ஸ்பேஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்டா உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின்ல உருவான ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த பிளாட்ஃபார்ம் ஹைஃபை ஸ்பேஸ் அதன் மூலமாக யூனிட்டி, டைவர்சிட்டி, ஈக்குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூவ்மெண்டா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பொருளாதார வாய்ப்பை இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக உருவாக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சரி, அல்லது வந்து ஒரு சமூகமா, ஒரு கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் சரி, ஒரு சோசியல் எக்கனாமிக் எம்பவரிங் சிஸ்டமா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில நமக்கான ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறி இருக்கு. சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பண தேடுதல், அதாவது பொருளாதார தேடுதல் தான் நமக்கு இருக்கக்கூடிய மேஜரான பிரச்சனை. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு ஹாப்பி லைஃப் வாழணுங்கிற ஒரு பொதுவான எண்ணம் கொண்டிருந்தாலும், நம்முடைய சமுதாயத்துல 80-20 அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில தான் எல்லாத்துக்கிட்டையும் அந்த பொருளாதார வளம் என்பது இருக்கு. அந்த பொருளாதார வளம் என்பது 20% மக்கள் கிட்ட குவிஞ்சிருக்கு. 80% மக்கள் இந்த பொருளாதாரத்தை சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க வாழ்நாள் முழுவதும். அப்ப இந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா இந்த பிளாட்ஃபார்மை சரியா பயன்படுத்த தெரிஞ்ச நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பொருளாதார வளத்தை வந்து உருவாக்கி கொடுத்து, அந்த பொருளாதார பலம் என்பது கிரிப்டோ கரன்சி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் கரன்சி மூலமாக அதனுடைய லிவரேஜை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி மக்கள் சக்தின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க் பவர் மூலமாகவும் இந்த 2 சக்தியும் ஒன்னா சேரும்போது நம்ம ஒரு 10 வருட பொருளாதார இலக்க ஒரு வருடத்துல நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாத்தியம் இன்னைக்கு ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிற இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூமெண்ட் மூலமா உருவாக்க முடியும். ஏற்கனவே சொன்னபடி நமக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு பெற்றோராக ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்துல நாமளும் ஒரு மெம்பரா இருக்கிறோம். அதனால நமக்கு ஒரு சமூக பொறுப்பும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நாம நம்மள முதல்ல வளப்படுத்திக்கிட்டு நாம வளம் பெற்றுட்டோம் அப்படின்னா, அந்த விஷயம் மூலமா இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு அல்லது ஏதோ ஒரு சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல செயல்கள் செய்யறதுக்கு நம்மளால ஆன ஒரு உதவிகளை செய்யறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் பெரிய பயனுள்ள பிளாட்ஃபார்மா இருக்கு. நீங்க படத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டி மெம்பர்ஸா நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய என்ஜிஓ அமைப்புகளை குறிப்பிட்டு சொல்லலாம். நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய நல்ல செயல்கள் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. என்ன சவால்னா, ஃபண்ட் ரைசிங் செய்யக்கூடிய செயல். அதாவது அவங்க செய்யறாங்க, அந்த செயல்களுக்கு ஒரு பொருளாதார பலம் தேவைப்படும். அந்த பொருளாதார பலம் அவங்க சேகரிக்கக்கூடிய அந்த டொனேஷன் அப்படிங்கிறது ஃபண்ட் ரைசிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட் ரைசிங்கிறது அவங்களுக்கு பெரிய சவாலான விஷயமா இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கம்யூனிட்டி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்கள வளப்படுத்திக்கிறதுக்கு, என்ரிச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் பெரிய சப்போர்ட்டிவான பிளாட்ஃபார்மா இருக்கு. எப்படி சார் இந்த பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய டொனேஷன் ஷேரிங் அப்படிங்கிற இந்த விஷயம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் டெக்னாலஜில பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசீவிங் டொனேஷன் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ரிசீவிங்னு சொல்லக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் பாலிகன் யூஎஸ்டிடி ஆக, பாலிகன் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய யூஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய தெத்தர் கரன்சியா நம்ம ரிசீவ் பண்றோம். ஒரு முறை இந்த பிளாட்ஃபார்ம்ல இடம் பிடிச்சிட்டா, உங்க வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு மெம்பர் ஆயிடுறீங்க. ஒரு யூனிக்கான ஃபுல்லி ஆட்டோமேட்டடான கம்யூனிட்டி டொனேஷன் கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம்ல நீங்களும் ஒரு மெம்பரா மாறிடுறீங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஹைஃபை ஸ்பேஸ் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 24/7 ஃபார் 365 டேஸ் கண்டினியூஸா 24 மணி நேரமும் இந்த ஃபண்ட் ரைசிங்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஏஐ ஆக, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பிளாட்ஃபார்மாக வேலை செய்யுது. வி கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். உலகத்தை இப்ப இருக்க தன்மையை நம்ம மாத்தி அமைக்க முடியும்.
80-20ன்னு சொல்லக்கூடிய 80-20 கான்செப்ட்ல பொருளாதாரம் என்பது ஒரு இடத்துல குவியறத நாம மாத்தி அமைக்க முடியும். அது எப்ப மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னா, வி யுனைட் டுகெதர். நம்ம எல்லாரும் ஒன்றா இணையும் போது மட்டும்தான். அப்ப எல்லாரும் ஒன்றா எப்படி இணையறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வாழ்க்கையில நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரு வேலட், பிரைவேட் வேலட் வழியா நம்ம எல்லாரும் இந்த சிஸ்டம்ல கனெக்ட் ஆகுறோம் பாத்தீங்களா? அததான் இந்த ஒற்றுமைன்னு சொல்றோம். அப்படி ஒற்றுமையா இணையும் போது வி கிவ் வில்லிங்லி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனமுவந்து இந்த சிஸ்டம்ல நம்ம வேலெட்ட கனெக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்றோம். அதன் மூலமாக வி அக்செப்ட் கிரேட்ஃபுல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நமக்கு ஒரு ரெசிப்ரோக்கல் ரிசீவிங்க பல முறை என்ன சொல்றது? ஒரு மழை பெய்யுது ஒரு காலகட்டத்துல ஒரு ஊர்ல மழை பெய்யுதுன்னா, அது நல்லவர்களுக்கு, கெட்டவர்களுக்குன்னு இல்லாம எப்படி பொதுவாக மழை பெய்யுது, சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, உயிரினங்களுக்கும் சரி, அது ஒரு பெரிய பாதுகாப்பாக உயிர் சக்தியா மாறுதோ, அதே மாதிரி இந்த சிஸ்டம் இதுல இணையிற எல்லாருக்குமே பொருளாதார பலத்தை உருவாக்கி கொடுக்க வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு ரெசிப்ரோக்கல் டொனேஷன். சோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். இதுக்கு பின்னாடி ஓனர் யாருமே கிடையாது. இது வந்து ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோ அல்லது இதுக்குள்ள ஏதாவது பிசினஸ் நடக்குது அப்படின்ற விஷயமோ அல்லது இங்க ஏதாவது பையிங் செல்லிங் பண்ற விஷயமோ இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட வேண்டியதோ அல்லது இதுக்கு பின்னாடி யாராவது மிடில் மேனோ கம்பெனியோ இருக்கிறதோ இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இது நாள் வரைக்கும் நம்ம பண்ண அல்லது பழக்கப்பட்ட விஷயங்கள்ல இதுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ கண்டிப்பா சம்மந்தப்பட்டிருக்கும். ஆனா நாம இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஷேரிங் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம். இது 100% டொனேஷன் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். ரிசீவிங் யுவர் யுஎஸ்டிடி அப்படின்ற விஷயம் எல்லாமே நேரடியா உங்க பிரைவேட் வேலெட்டுக்குள்ள வந்து சேருது. அது ரியல் டைம்ல வந்து சேருது. எப்போ நீங்க ஒரு ஐடி பண்ணி ஒரு நபர் இங்க இணைகிறாரோ அப்ப வரக்கூடிய உள்ள ஃபண்டிங் நடக்கக்கூடிய விஷயம் நேரடியா உங்க வேலெட்டுக்குள்ளேயே யுஎஸ்டிடி பணமாக வந்து சேருது. அடுத்த நிமிஷம் நீங்க அதை எடுத்து பயன்படுத்த முடியும். சோ இங்க வித்ட்ரா பட்டன்னு ஒரு விஷயமே கிடையாது. அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதும் கிடையாது. சோ இந்த ஹைஃபை ஸ்பேஸ் எல்லாரையுமே எம்பவர் பண்ணுது. ஒரு புது வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. உங்களையும் உங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களையும் அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது போக உங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட படிச்சவங்க எல்லாருக்குமே பயன்படும். இதுக்குள்ள தகுதி என்பது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. எந்த தகுதியின் அடிப்படையும் கிடையாது. அவங்களுக்கு டிஜிட்டல் வேலெட் வேணும். டிஜிட்டல் வேலெட் மூலமா ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மூலமா நம்ம கனெக்ட் பண்ணாலே போதும். இது எல்லாருடைய லைஃபையும் ஒரு என்ரிச் பண்ணக்கூடிய விஷயமாக மாறி பெட்டர் லைஃபை உருவாக்குது. ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது ஒரு சென்ஸ் ஆஃப் லைஃப். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம உருவாக்க முடியும். அதை சரி பண்ண முடியும். இத்தனையும் பாத்தீங்கன்னா மேனுவல் ஒர்க்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்காது. சோ இந்த சமூகத்துல இந்த வேலையை சரியா செய்யறதுக்கு நம்ம ஒரு ஏஐ உடைய உதவிய இந்த ஹைஃபை ஸ்பேஸ் மூலமா அடையிறோம். அதுக்கு பேரு ஹைஃபை ஸ்பேஸ் லூப். இது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாருக்குமே கமிட்டடா என்ன கொடுக்கணும்ன்ற ஒரு விதமா இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்பட்டிருக்கோ அதை கிளியரா செய்யுது. அப்ப என்னன்னா இந்த ஒரு சூரிய ஒளி இந்த பூமிக்கு எப்படி வந்து ஒரு ஒளிய ஒரு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுதோ அது மாதிரி இந்த சிஸ்டம் இந்த இதுக்குள்ள இணையக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்க ஆக்டிவா இருக்காங்களோ இன்ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு நாலேஜ் இருக்கோ இல்லையோ அவங்க கனெக்ட் ஆகி ஒரு மெம்பரா மாறிட்டாங்க அப்படின்னா சோசியல் என்டர்பிரனர்ஸ் அஃபிலியேட் சிஸ்டம்ல அவங்க வந்து ஒரு பெரிய பொருளாதார வாய்ப்பை பெறாங்க. இப்ப நம்ம இந்த மெக்கானிசத்தை பார்க்க போறோம். 5 டிஃபரெண்ட் டொனேஷன் ஸ்பேசஸ்ல நாம முதல்ல வந்து இடம் பிடிக்கிறதுக்கான விஷயம் ஸ்பேஸ் 1. அதாவது ஒரு பெரிய பில்டிங் உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. ஒரு 5 மாடி பில்டிங். அதுல கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படிங்கறதான் ஸ்பேஸ் 1. நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்க. ஒரு 4-5 படிகள் ஏறி கிரவுண்ட் ஃப்ளோர் அடைஞ்சிட்டீங்க. அந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ள வரும்போது நீங்க அந்த ஸ்டார்டர் டொனேஷன் அப்படின்றத இங்க உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்றது மூலமா அதை செய்றீங்க. இந்த ஸ்டார்டர் டொனேஷன்ங்கிறது எவ்வளவு பெரிய தொகை அப்படின்னா வெறும் $50 யுஎஸ்டிடி. இன்னைக்கு இந்திய பணத்துல 4680 ரூபாய் மதிப்பு. யுஎஸ்டிடி பாலிகன் அப்படின்ற யுஎஸ்டிடி. சோ இந்த ஸ்பேஸ் 1ல மட்டுமே நாம இணைஞ்சு நம்மளுடைய வேலை என்ன கடமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தொடர்ந்து செய்யும் போது இந்த சிஸ்டம் நம்மள 2வது ஃப்ளோர், 3வது ஃப்ளோர், 4வது ஃப்ளோர், 5வது ஃப்ளோர் இடங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு ஒரு பில்டிங்ல ஒரு லிஃப்ட் வந்து அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு நம்மளுடைய உழைப்பு இல்லாம அந்த சிஸ்டம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த சிஸ்டம் நமக்காக $250 மூலமா நடக்கக்கூடிய ஸ்பேஸ் 2ல ஒரு மெம்பரா மாத்துது. அந்த $250 நாம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையில இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஸ்பேஸ் 3க்கு உங்களை அப்லிஃப்ட் பண்ணும்போது $1250 இந்த சிஸ்டம் உங்களுக்காக கொடுக்குது. நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஸ்பேஸ் ஒன்ங்கிறது $50, ஸ்பேஸ் டூங்கிறது $250. இது 5 மடங்கு அதிகம். அதே மாதிரி ஸ்பேஸ் டூவை காட்டிலும் ஸ்பேஸ் த்ரீங்கிறது 5 மடங்கு அதிகம், $1250. அப்ப நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸை காட்டிலும் அடுத்த ஸ்பேஸ் 5 மடங்கு அதிகமான டொனேஷன் ஷேரிங் நடக்குது. ஆனால் நம்ம ஸ்டார்டர் டொனேஷன் மட்டுமே கொடுக்குறோம். கையில இருந்து ஒரு $50 மட்டும் வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை கொடுத்து இந்த சிஸ்டம்ல நம்மளுடைய பர்மனன்ட் பொசிஷனை எடுக்கும் போது இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா நம்மள அப்கிரேட் பண்ணி அந்த அப்கிரேட் ப்ராசஸ் எல்லாமே ரிசர்வ் ஃபண்ட் இன் பர்சனல் எஸ்க்ரூ வேலட்னு சொல்லி நம்மளுடைய ஐடிக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் எஸ்க்ரூ வேலட்டை பயன்படுத்தி அதை ட்ரிகர் பண்ணுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு டோனரா மாறணும். டோனர் அப்படிங்கிறவரு ஒரு ஆக்டிவ் டோனரா இந்த இடத்துல இடம் பிடிக்கிறதுக்கு பர்மனன்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் செயின்ல உங்களுடைய வேலட் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க வேலட்டை யாராலும் எடிட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ அல்லது வந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்பை வந்து நிறுத்தி வைக்கவோ யாருக்குமே அதை அக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க ஒரு முறை இணைந்தால் போதும், நீங்க இந்த பிளாட்ஃபார்முக்கான ஓனரா மாறிடுறீங்க. எந்த இன்டர்மீடியேட்டரும் கிடையாது. இந்த சிஸ்டம் அப்புறம் நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. அப்போ நீங்க ஆக்டிவ் டோனரா மாறின அந்த ஒன் டைம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க இணைஞ்சு ஒரு டைம் நீங்க ஆக்டிவ் டோனரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசீவிங் டொனேஷன் அத்தனையும் 100% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எலிஜிபிலிட்டி ஃபார் மல்டிபிள் ரீபர்த், மீண்டும் மீண்டும் உங்க ஐடி உருவாக்கப்படுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகுது. ஆட்டோ அப்கிரேட், ஆட்டோ ரீஎன்ட்ரி, பெய்ட் ஃபார்வர்ட் சிஸ்டம் மூலமா வரக்கூடிய பெனிஃபிட், அது போக உங்களுடைய ஒரு என்ட்ரிக்கு நீங்க கொடுத்த $50 அப்படின்ற ஒரு ஐடி மறுபடியும் 15 ஐடியாக அது உருவாக்கப்படுது இந்த சிஸ்டம் மூலமாக. அப்ப நீங்க ஒரு விதை போட்டிருக்கீங்க, அந்த ஒரு விதை 15 விருட்சமா மாறி உங்களுக்கு 15 ஐடியா மாறிடுது. இந்த 15 ஐடியோட பயணத்துல மீண்டும் 15ஆக அது மல்டிப்ளை ஆகி 225 மாறுது. 225 மீண்டும் 15ஆக மல்டிப்ளை ஆகி தொடர்ந்து இந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு. நோ ஸ்டாப்பிங். என்லெஸ்ஸா இது வந்து போகும்போது இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி எஃபெக்டா உங்களுக்கு உருவாக்குது. இதன் மூலமா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சார்ந்த உங்களோட இணைஞ்சிருக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் உங்களுடைய மொமெண்டம் வழியா வாய்ப்பை உருவாக்குறீங்க. சரி, இவ்வளவு பெரிய ட்ரீ உருவாகும் போது நமக்கு 155 டொனேஷன் பொசிஷன்ல இருந்து நம்மளுடைய ஐடிக்கு மல்டிபிள் டைம் டொனேஷன் ஷேரிங் ரிசீவிங்காக பெறப்போக ஒரு வாய்ப்பு உருவாகுது. இப்போ இன்ஆக்டிவ் டோனர் அப்படின்னு ஒருத்தருக்கு வாய்ப்பை இந்த சிஸ்டம் அடிஷனலா கொடுக்குது. இது யாரு சார் அப்படின்னா, சார் இந்த சிஸ்டம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, யாருகிட்ட பணம் இருக்கோ பணம் இல்லையோ அந்த சிஸ்டம்ல வந்து அவங்களால ஒரு வருமானம் பெற முடியும். இந்த இன்ஆக்டிவ் டோனர் அப்படிங்கிறவர் அது மாதிரி ஒரு நபர். அவர்கிட்ட பணம் இல்ல. அப்படி பணம் இல்லைனாலும் அவர்கிட்ட மனம் இருக்கு, செயல்படக்கூடிய ஒரு மனசு இருக்கு. அப்படி செயல்படக்கூடிய விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இன்ஆக்டிவ் டோனரா இருந்தாலும் ஆக்டிவ் டோனரா இருந்தாலும் இந்த சிஸ்டம்ல இடம் பிடிக்கும் போது அவரை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரோ அவருடைய ரெஃபரல் லிங்க் வழியா தான் இடம் பிடிக்க முடியும். அப்படி ரெஃபரல் லிங்க் மூலமா ரெஜிஸ்டர் பண்றாரு. ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவருக்கான பொசிஷன் இன்ஆக்டிவ் டோனர்னு இந்த சிஸ்டம் கொடுக்குது. $50 அவர் வேலட்ல இருந்து அவரு அடிஷனலா அவர் வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸ ஸ்டார்டர் டொனேஷன் கொடுத்துட்டா அவர் ஆக்டிவ் டோனர். சப்போஸ் அது முடியல அப்படின்னா அவருக்கு ஒரு 50 நாள் கவுண்ட் டவுன் அப்படிங்கிற விதத்துல இந்த சிஸ்டம் ஒரு ஆக்டிவ் டோனருக்கான ஒரு ஷேரிங் வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்குது. பணமே இல்லாம என்ன சார் நடக்குது, உங்களுக்கு ரெஃபரல் லிங்க், பர்சனல் குளோபல் இன்வைட் லிங்க் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருது. அதன் மூலமாக அந்த ரெஃபரல் லிங்கை வச்சு நீங்க இந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை இந்த சிஸ்டம்ல இணைக்கிறது மூலமா 20% இன்வைட் டொனேஷனை ரியல் டைம்ல பெறக்கூடிய தகுதி இன்ஆக்டிவ் டோனருக்கும் இந்த சிஸ்டம் கொடுத்துருது. அப்போ இது 50 நாட்களுக்குள்ள நீங்க அந்த இன்ஆக்டிவ் டோனர் வந்து ஆக்டிவ் டோனரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% டொனேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க பெறுறீங்க. சோ பணம் இல்லாத ஒருத்தர் ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமா இணைஞ்சிட்டாரு அப்படின்னா இன்ஆக்டிவ் டோனரா 20% கிடைக்கக்கூடிய விஷயம் பெரிய ஃபண்டாக இருக்கு. அதன் மூலமா அவருக்கு தேவையான அந்த $50 அது மூலமாகவே அவர் வருமானத்தை உருவாக்க முடியும். எப்படி உருவாக்க முடியும்? அவர் ரெஃபரல் லிங்க் மூலமா யாரெல்லாம் டைரக்ட் டோனரா உள்ள வராங்களோ, யாரு பேமெண்ட் கொடுத்து அந்த $50 வராங்களோ இவருக்கு 20% டொனேஷன் அவர் இன்ஆக்டிவ் டோனரா இருந்தாலும் ஷேர் ஆகுது. $50 கொடுக்கும்போது $10 என்பது இன்ஆக்டிவ் டோனரா இருந்தாலும் கிடைக்குது. ஒரு 5 நபர்கள் அது மாதிரி உருவாக்கும் போது அவருக்கு தேவையான $50 என்பது உருவாக்கி அவரையும் என்ன பண்ணுது, ஒரு பர்மனன்ட் பொசிஷனை மேட்ரிக்ஸ்ல உருவாக்குது. அவரும் ஆக்டிவ் டோனரா மாறிடுறாரு. இப்ப நல்லா இந்த பேஜ் பாருங்க. பர்சனல் இன்வைட் டொனேஷன்ங்கிறது 20%, மேட்ரிக்ஸ் டொனேஷன்ங்கிறது 80%. ஆக மொத்தம் 100% ஷேரிங் மட்டுமே இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. இந்த 100% ஷேரிங் மூலமாக
நமக்கு மிகப்பெரிய வருமானமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா 20%, 80%? என்கிட்ட கேட்டீங்கன்னா 20% தான் அப்படின்றத நான் சொல்லுவேன். பாக்குறதுக்கு வேணா நம்பர் சின்னதா இருக்கும். இதுல ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் உங்க ரெஃபரல் லிங்க் மூலமா இணைக்கும் போது ஒரு நபர்களிடம் இருந்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, மல்டிபிள் டைம், இன்னும் சொல்ல போனா இன்ஃபினிட்டி டைம் உங்களுக்கு ஐடிஸ் ஜெனரேட் ஆகுது பாத்தீங்களா? அப்ப இருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த 20% டொனேஷன் ஷேரிங் என்பது தொடர்ந்து கிடைக்கும். வேலட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் 270 வேலட் கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதன் மூலமா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்க ஒரு இன்ஆக்டிவ் டோனரோ, ஆக்டிவ் டோனரோ, உங்களுக்கு கிடைச்சிருக்க ரெஃபரல் லிங்க் மூலமா ஒரு நபரை இணைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நபர் $50 ஆக்டிவ் டோனரா மாறுறாரு. அப்படி $50 ஆக்டிவ் டோனர்ல வரும்போது உங்க ரெஃபரல் லிங்க் வழியா அவர் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா நேரடியாக இன்வைட் டொனேஷன் $10 என்பது உங்களுடைய வேலெட்டுக்குள்ள நேரடியாக வந்து சேருது. அந்த நபர் இந்த ஸ்பேஸ் ஒன்னோட பயணத்துல ஆட்டோ அப்கிரேட் மூலமா ஸ்பேஸ் 2க்கு அந்த ஐடி போகும்போது அங்க $250 இந்த சிஸ்டம் அவருக்காக உருவாக்கி அவரை ஆக்டிவ் பண்ணி அப்கிரேடுக்கு கொண்டு போயிருக்கு. அப்ப $250 அங்க ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே $50 என்பது மீண்டும் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்? அவர் உங்க ரெஃபரல் லிங்க் மூலமாக இணைஞ்சிருக்கிறார். அதே மாதிரி ஸ்பேஸ் 3க்கு போகும்போது $1250 அந்த ப்ராசஸ் நடக்கும்போது $250 மீண்டும் உங்களுக்கு வழங்கப்படுது. காரணம் என்ன? நீங்க அவருக்கு ரெஃபரல் லிங்க் கொடுத்து இணைச்சிருக்கீங்க. அப்போ ஒரு நபருக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் ஒரு முறை நீங்க கொடுக்கிறதுக்கு மல்டிபிள் டைம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டிங் பவர் இருக்கக்கூடிய ரெவன்யூ ஷேரிங் தான் 20% இன்வைட் டொனேஷன். இது கிட்டத்தட்ட ஸ்பேஸ் 4ல $1250 ஆகவும் ஸ்பேஸ் 5ல $6250 ஆகவும் இருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ரெஃபரல் லிங்க்குக்கு அதனுடைய மதிப்பு என்பது விலை மதிப்பே அல்ல. அவ்வளவு பெரிய பவர் இருக்கு அந்த ரெஃபரல் லிங்க்குக்கு. அதை நீங்க சரியா பயன்படுத்தி எவ்வளவு பேருக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க இந்த இன்வைட் டொனேஷனை உருவாக்குறீங்க. 20% நீங்க 5 வகையில உருவாக்குறீங்க. 5 வகையில உருவாக்குறீங்க அப்படிங்கறத இங்க போட்டிருக்காங்க. சோ இன்வைட் டொனேஷன் ஒரு முறை நாம கொடுத்து ஒருத்தரை இன்வைட் பண்றது மிக மிக முக்கியமான விஷயம். இதன் மூலமாக நமக்கு மல்டிபிள் டைம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ என்பது மிக பெருசு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்பேஸ் 1ல மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் செய்யுது. நமக்கு எந்த வேலையும் இல்ல. ஸ்பேஸ் 1ல நம்ம ஒரு நபரை இணைக்கும் போது $10 என்பது உருவாக்கி கிடைக்குது அப்படின்னு சொன்னோம். நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஐடி 15ஆ மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு. அந்த நபர் உங்களோட இணைஞ்ச நபர் அவருடைய பயணத்துல ஒரு ஐடி 10 முறை ரீஎன்ட்ரியா நடக்கும்போது ஒரு முறை தான் நீங்க அவருக்கு ரெஃபரல் லிங்க் கொடுத்திருப்பீங்க. அந்த ரீஎன்ட்ரி எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு $10 கிடைக்கும். 15 ரீஎன்ட்ரி அப்படின்னா 15 முறை $10 $150 கிடைக்கும். இது மாதிரி நீங்க ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த 10 பேரும் 10 முறை ரீஎன்ட்ரி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பாருங்க எவ்வளவு கிடைக்கும்? 100 முறை $10 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு $1000 அந்த ரிசீவிங் டொனேஷன் 20% பவர். ஒரு சிம்பிள் கால்குலேஷன். நீங்க 50 பேரை இணைச்சிருக்கீங்க. 50 பேரை நேரடியா இணைச்சிருக்கீங்க. ஒரு முறை ரெஃபரல் லிங்க் கொடுத்து அந்த 50 பேரும் 100 முறை ரீஎன்ட்ரி ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு 50,000 USDT அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேரிங்காக கிடைக்கும் போது இதனுடைய பவர் இப்ப புரியும் நினைக்கிறேன். உங்க ரெஃபரல் லிங்க் நேரடியா எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க சிஸ்டம் புரிய வைக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய இன்கம் இந்த சிஸ்டம்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இரண்டாவது ஷேரிங் அந்த மேட்ரிக்ஸ் டொனேஷன் ஷேரிங் பேச போறோம். 80% பாக்குறதுக்கு பெரிய தொகை 80%. ஆனால் இந்த டொனேஷன் ஷேரிங் மேட்ரிக்ஸ் ஆக எப்படி உருவாகுது அப்படின்னா 5 மேட்ரிக்ஸ் 5 25 125 மூணு பொசிஷன் இருக்கு. மூணு இந்த மேட்ரிக்ஸ் டொனேஷன் ஷேரிங் 80% அப்படின்னு பார்த்தோம். இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் டொனேஷன் 5, 25, 125. இந்த 5, 125
5, 25, 125ங்கிற இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் ஒரு தனி மனிதனாக நீங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்கு அப்படின்னு 3 லெவல்ல இருக்கக்கூடிய சீனியர் அவங்க ஒர்க் பண்றக்கூடிய விஷயம், அவங்களுடைய ரீஎன்ட்ரி ஐடி, இது இல்லாம இந்த சிஸ்டம் உருவாக்கக்கூடிய பிஐஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பேய்ட் ஃபார்வர்ட் சிஸ்டம் வழியா வரக்கூடிய ஐடிஸ், அது இல்லாம இந்த சிஸ்டம் வழியா வரக்கூடிய ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு சிமெட்ரிக்கல் பொசிஷன் வழியா வரக்கூடிய ஐடிஸ், இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த 5, 25, 125ங்கிற ஸ்ட்ரக்சர் உருவாகுது. அப்படின்னா இதுல இடம் பிடிச்ச ஒரு நபருக்குமே இந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுடைய முயற்சி மட்டுமல்ல, உங்களோட குழுவின் முயற்சி மட்டுமல்ல, இந்த சிஸ்டமின் முயற்சியும் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏஐ பிளாட்ஃபார்ம ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய விஷயமும் இருக்கு. இந்த 5, 25, 125ங்கிற ஸ்ட்ரக்சர்ல மொத்தமா 155 பொசிஷன் இருக்குங்க. அந்த 155 பொசிஷன்ல ஸ்பேஸ் 1ல மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அப்படி பார்க்கும்போது ஸ்பேஸ் 1ல முதலாவது 5% அப்படின்ற இடத்துல ஒரு ஐடி வரும்போது உங்களுடைய டைரக்டா ரெஃபரல் லிங்க் கொடுத்து இணைச்சிருக்கீங்க. அந்த ஐடி உங்களுடைய L1ல வந்துச்சு அப்படின்னாலும் சரி, L2ல வந்தாலும் சரி, உங்களுடைய L3ல வந்தாலும் சரி, 20% டொனேஷன் ஷேரிங், அந்த $10 என்பது நேரடியா உங்க வேலெட்டுக்குள்ள வந்துடும். யாரோட ரெஃபரல் லிங்க்ல வந்திருக்காரோ அவருக்கு நேரடியா வந்துடும். அது போக மேட்ரிக்ஸ் டொனேஷன் என்பது அந்த ஐடி போய் உட்காரக்கூடிய பொசிஷனை பொறுத்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்க ஒரு 10 பேரை இணைக்கிறீங்க. அந்த 10 பேர் முதல் லெவல்ல 5 அப்படிங்கிற 5 பேராக மட்டும்தான் வருவாங்க. 6வதா வரக்கூடிய ஐடி போஸ்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய வகையில ஃபில் ஆகுறதுனால 6வது ஐடி வந்து 2வது லெவல்ல இருக்கக்கூடிய 25 பொசிஷன்ல ஒரு பொசிஷன்ல வந்து உட்காரும். சோ இது மாதிரி எல்லாருடைய உழைப்பு பலமாகவும் அது ஸ்பில் ஓவராக கீழே வந்து உட்காரும் போது அந்த 5, 25, 125ல உங்களுடைய ரெஃபரல் மூலமா வரக்கூடிய ஐடியா இருந்தாலும், உங்க அப்ளைன் வழியா வரக்கூடிய ஐடியா இருந்தாலும், சிஸ்டம் வழியா வரக்கூடிய ஐடியா இருந்தாலும், உங்களுக்கு கீழே முதல் லெவல்ல இடம் பிடிச்சா மேட்ரிக்ஸ் டொனேஷனா $2 உங்களுக்கு ஸ்பேஸ் 1ல இருந்து கிடைக்கும். ஸ்பேஸ் 1ல இருந்து 2வது லெவல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற ஐடி மூலமா $12 25% டொனேஷன் ஷேரிங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா 2வது லெவல்ல இருந்து வருது. 3வது லெவல்ல 125 ஐடியில இருந்து ஒரு ஐடியில வந்து உட்காரக்கூடிய ஒவ்வொரு ஐடியில இருந்தும் $25 டொனேஷன் ஷேரிங் உங்களுக்கு கிடைக்குது. ஆக மொத்தம் உங்களுடைய பொசிஷன் பொறுத்து இந்த மேட்ரிக்ஸ் டொனேஷன் என்பது உருவாகுது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஸ்பேஸ் 2ல, ஸ்பேஸ் 3ல, ஸ்பேஸ் 4ல, ஸ்பேஸ் 5ல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்லயும் அந்த ஐடிஸ் டிராவல் பண்ணும்போது ஒரே ஒரு முறை உங்களுடைய ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டுருச்சு ஸ்பேஸ் 1ல அப்படின்னா, ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பயணம் முழுக்க ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அங்க நம்மளுக்கு வேலையே அல்ல. ஸ்பேஸ் 2ல யாரெல்லாம் வந்து இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஸ்பேஸ் 2க்கு அங்க புஷ் பண்ணி அங்க கொண்டு போவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஃபண்டிங் என்பது நமக்கு 5 மடங்கு அதிகம். ஸ்பேஸ் 1 காட்டிலும் 5 மடங்கு ரிசீவிங் அதிகமா இருக்கும். ஸ்பேஸ் 3ல அதை விட 5 மடங்கு அதிகம். ஸ்பேஸ் 4லயும் ஸ்பேஸ் 5லயும் ஒன்னொன்ன காட்டிலும் அதை விட 5 மடங்குகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேஜ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸ் டொனேஷனாக ஒரு ஐடியில கிடைக்கக்கூடிய ஃபண்ட் 5, 25, 125 ஃபில் ஆகும்போது ஒரு ஐடியில $3450 என்பது கிடைக்கும். ஒரு ஐடிக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து உள்ள வந்தோம்? ஒரு முறை வெறும் $50 கொடுத்து உள்ள வந்தோம். அந்த 5, 25, 125ங்கிற ஸ்ட்ரக்சர்ல $3450 ஒரு ஐடிக்கு உருவாகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஐடி ஸ்பேஸ் 1ல உங்களுக்கு இந்த பயணத்துல உங்க ஒரு ஐடி 15 ஐடியா மாறுது அப்படின்னு. அப்ப அந்த 15 ஐடியும் இதே போன்ற 5, 25, 125ங்கிற ஸ்ட்ரக்சரை ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணும். இந்த ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணக்கூடிய விஷயம் நடக்கும்போது ஒரு ஐடியிலையும் 3450, 3450 என்பது தொடர்ந்து கிடைக்கும். இந்த 15 ஃபில் பண்ணும் போற அந்த பயணத்துல அந்த 15 மீண்டும் ஒரு 15 முறை டபுள் ஆகும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 225 ஐடியாக உருப்பெறும். எது ஸ்பேஸ் 1ல நடக்கக்கூடிய விஷயத்த நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஐடிக்கு மூலமாக $3450 என்பது ஸ்பேஸ் 1ல உருவாகுது. இது ஒரு இன்ஃபினிட்டியா மல்டிபிள் டைம் நடக்கக்கூடிய விஷயமாக ஸ்பேஸ் 1ல இருக்கு. இதே விஷயம், இதே ஃபார்முலா ஸ்பேஸ் 2ல நடக்கும். ஒரு ஐடிக்கும் $17,250 கிடைக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. 17,250 USDT அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் மதிப்புல 90ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வேல்யூவோ அது. ஒரு ஐடியில 17,250 அப்படின்னா உங்களுடைய 15 ஐடியும் ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 2க்கு டிராவல் ஆகும்போது 15 முறை 17,250 அது உருவாக்கும். மீண்டும் அங்க 15ங்கிறது தொடர்ந்து ஸ்பேஸ் 3க்கு போகும்போது மீண்டும் என்ன நடக்குது? ஒரு ஐடிக்கு 86,250,
மல்டிப்ளை பை உங்களுடைய ஐடிஸ் உருவாகிற எல்லாமே அதே பயணத்துல வரும்போது பாத்தீங்கன்னா 86,250 ஒரு முறை ஒரு ஐடி மூலமா உருவாகிறது. அதே மாதிரி ஸ்பேஸ் 4ல 4,31,250, ஸ்பேஸ் 5ல 21,56,250 டாலர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே யூஎஸ்டிடி டெத்தர் கரன்சின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ. நம்ம ஏற்கனவே தெரியும் கிரிப்டோவோட பவர் நம்ம பேசணும். 12 கோடி மடங்குக்கு மேல வளர்ந்த கிரிப்டோவை பத்தி நம்ம பேசணும். கிரிப்டோவுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய யூஎஸ்டிடிங்கிறது ஒரு ஸ்டேபிள் கரன்சி. இந்த ஸ்டேபிள் கரன்சியை நீங்க டிஜிட்டல் அசெட்டாக மாத்த முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூஎஸ்டிடிய என்ன கரன்சியா வேணாலும் மாத்தி நீங்க ஒரு டிஜிட்டல் அசெட்டை உருவாக்க முடியும் நண்பர்களே. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நம்ம இந்த சிஸ்டம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டம்ல மக்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வேலையை மட்டும் பண்ணா போதும். இதுல இன்னும் அதிகமான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துல நாம இடம் பிடிச்சு இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி உருவாக்குது அப்படின்னா, நாம 100% டொனேஷன் ஷேரிங்கா பெறக்கூடிய விஷயத்துல 32% ரெசிப்ரோக்கல் டொனேஷன் ஷேரிங்காக கம்யூனிட்டியில நம்மளுடைய ஐடியாக ஏஐ ஐடியாக இந்த சிஸ்டம் கம்யூனிட்டியில வரக்கூடிய எவ்ரி ஒன்னுக்கு அந்த மேட்ரிக்ஸ்ல ஃபில் பண்ணி அவங்களுக்கும் வருமானத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ஒரு நபர் ஆக்டிவ் டோனர்ன்ற நேம்ல இடம் பிடிச்சிட்டாலே அவருக்கு ஏதாவது ஒரு வகையில இன்கம் என்பது உருவாகி அவருக்கு வேலட்டுக்குள்ள வந்து சேரும் என்பது உறுதியா இருக்கு. இத சரியா நடத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்மை நாம வந்து ஒரு 2.5 மாத காலமாக பார்த்துட்டோம். எல்லாமே ப்ராப்பரா பர்ஃபெக்டா செயல்படுது. சோ இந்த பிளாட்ஃபார்மை சரியா பயன்படுத்தும் போது நம்ம இண்டிவிஜுவல் மெம்பரா இருந்தாலும் சரி, ஒரு கம்யூனிட்டி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, நம்மள வளப்படுத்திக்க முடியும். அதன் மூலமா இந்த சமுதாயத்துல ஏதோ ஒரு நல்ல செயல்களை நமக்கு சப்போர்ட் பண்ணி உருவாக்கி கொடுக்க ஒரு பெரிய ஃபண்ட் இந்த சிஸ்டமே உருவாக்குது. சோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சிஸ்டம்ல இடம் பிடிக்கணும். ஸ்பேஸ் 1ல நம்ம கடமை என்னவோ அந்த கடமையை நம்ம டீமோட சேர்ந்து செய்யறோம். ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் நமக்கு ஆட்டோ இன்கம். இதை முழுக்க முழுக்க ஸ்பேஸ் லூப் அப்படின்னு மூலமா நமக்கு உருவாக்கி கிடைக்குது. இது ஒரு அசெண்டிங் ஆர்டர் அடிப்படையில 5 மடங்கு உங்களுடைய 10 மடங்காக ஸ்பேஸ் 2ல உருவாகுது. 10 மடங்கு என்பது இன்று மீண்டும் ஒரு 5 மடங்கு அதிகமாக ஸ்பேஸ் 3லயும், ஸ்பேஸ் 3 காட்டிலும் 5 மடங்கு அதிகமாக ஸ்பேஸ் 4லயும், அதை காட்டிலும் 5 மடங்கு அதிகமாக ஸ்பேஸ் 5லயும் உருவாகுது நண்பர்களே. சோ இவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் வழியாக உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப் வழியா அந்த 155 பொசிஷனை ஸ்பேஸ் 1ல ஃபில் பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு அடிஷனலா இருக்கக்கூடிய ரெசிப்ரோக்கல் ரிசீவிங்ல அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஹைஃபை ஸ்பேஸ் லூப் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீஎன்ட்ரி ப்ராசஸை உருவாக்குது. அந்த ரீஎன்ட்ரி ப்ராசஸை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஐடி போடும்போது உங்களுக்கு திடீர்னு ஒரு 15 ஐடி ஃபில் ஆகும். அது எங்க இருந்து வரும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஸ்பேஸ் 2ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவருடைய உழைப்பின் மூலமாக அவருடைய ரீஎன்ட்ரி ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு 15 ஐடிக்கு ஒரு ஃபண்ட் உருவாகும். அந்த 15 ஐடி ஃபண்ட் ஸ்பேஸ் 1க்கு வந்து 15 ஐடியாக உருவாகி உங்களுடைய மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணும். அந்த மேட்ரிக்ஸ் மூலமாக அந்த ஐடிஸ் மூலமாக உங்களுக்கு இன்கம் வரும். உங்க அப்ளைனுக்கு இன்கம் வரும். அவருக்கு மேல இருக்க சீனியருக்கு அப்ளை இன்கம் வரும். இது மாதிரி புதிய மெம்பர்ஸ் வர 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 ஒவ்வொருத்தருக்குமே இன்கம் உருவாகிறது. ஸ்பேஸ் 2ல இருந்து 15 ஐடியா ஸ்பேஸ் 1க்கு வருது. ஸ்பேஸ் 3ல இருந்து 25 ஐடியாக ஸ்பேஸ் 1க்கு வருது. ஸ்பேஸ் 3ல இருந்து 125 ஐடி ஸ்பேஸ் 1க்கு வருது. ஸ்பேஸ் 4ல இருந்து 625 ஐடி ஸ்பேஸ் 1க்கு வருது. ஸ்பேஸ் 5ல இருந்து 3125 ஐடி ஸ்பேஸ் 1ல வந்து மழையாக இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு நபர் ஐடியில பிளேஸ் ஆகி உள்ள வரும்போதே இன்னும் கொஞ்சம் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்பவே பாத்தீங்கன்னா இணைஞ்ச எல்லாருக்குமே இன்கம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அவ்வளவு ஒரு ஹாப்பியா ஷேரிங் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. சோ இந்த சிஸ்டம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்து நீங்க கிளியரா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ இந்த சிஸ்டம் உங்களுக்கு இன்ஆக்டிவ் டோனரா இருந்தாலும் ஆக்டிவ் டோனரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த சிஸ்டம் மூலமாக பணம் என்பது உருவாக்கப்படும். கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைமே இல்ல, உங்களுக்கு ஆட்களே தெரியாது, அப்படி இருந்தாலும் இந்த சிஸ்டம்ல இடம் பிடிச்சா மட்டுமே போதும். இந்த சிஸ்டம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும், இதனுடைய ஜூம் மீட்டிங்கை தொடர்ந்து அட்டன் பண்றதும், நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு லிங்க் அனுப்பி இந்த ஜூம் மீட்டிங் இன்வைட் பண்றது மட்டுமே நம்மளுடைய வேலை. அதன் மூலமாக ஸ்பேஸ் 2க்கு நம்ம இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் 2 என்பது ஸ்பேஸ் 5 வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டடா
வேர்ல்டுல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பங்கு பெறக்கூடிய ஒரு பவர் லைன் மூவ்மெண்ட் வழியா நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய எனார்மஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் ஷேர் ஆகுது. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிக்சர்ல எந்த மாதிரி ஏரோஸ் இருக்கோ இதுதான் இந்த சிஸ்டம் உடைய ஒரு ஹார்ட். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 1ல இருந்து 2 மீட்டிங் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. 2ல இருந்து உங்களுக்கு புரியுற வரைக்கும் உங்களை அழைச்ச நண்பரை கேளுங்க. சோ இங்க இருக்கக்கூடிய 5, 25, 125ங்கிற பொசிஷன்ல 155 பொசிஷன் வழியா இந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப் நமக்கு அல்காரிதம் சிஸ்டம் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 32% ஐடியாக இந்த ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் கம்யூனிட்டியாக ஐடியா ஃபில் பண்ணக்கூடிய விஷயம் இங்க இருக்கு. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம 155 பொசிஷன்ல வரக்கூடிய ஷேரிங் ஃபண்டு 105 பொசிஷன்ல வரக்கூடிய ஃபண்ட் நம்மளுடைய வேலட்டுக்குள்ள நேரடியாக வந்துருது. 50 பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் 2வது லெவல்ல இருந்து 10 பொசிஷன், 3வது லெவல்ல 125 பொசிஷன்ல இருந்து 40 பொசிஷன் ஆக மொத்தம் அந்த 50 பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை வரக்கூடிய எல்லாருக்குமே ஃபண்ட் உருவாக்கக்கூடிய வகையில இந்த ஸ்பேஸ் லூப் வந்து ஐடியாக மாற்றப்பட்டு நம்மளுடைய ஐடிக்குள்ள இருக்கக்கூடிய எஸ்க்ரூ வேலட்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் மூலமாக உதவுது. அதுல 3 வேலட் இருக்கு. பிஐஎஃப் வேலட், அப்கிரேட் வேலட், அடுத்ததா ரீஎன்ட்ரி வேலட். இந்த 3 விஷயம் மூலமாகத்தான் இது சிஸ்டம் கட்டமைக்கப்படுது. சரியா இதை நம்ம பயன்படுத்துறது மூலமா நம்ம ஒரு டெப்ட் ஃப்ரீ லைஃப் அடைய முடியும். அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை, ஒரு பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே உணர முடியும் நண்பர்களே. இப்ப இந்த பிக்சர்ல உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த 5, 25, 125ங்கிற விஷயம் எப்படி ஃபில் ஆகுது, எப்படி இதன் மூலமாக நமக்கு வந்து ஐடி வந்து அப்கிரேட் ஆகுது, ரீஎன்ட்ரி ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கிளியரா நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, யூ அப்படிங்கிற இடத்துல இடம் பிடிச்சிட்ட ஒரு நபர் $50 மூலமா ஆக்டிவ் டோனரா வந்துட்டாரு. அவருடைய ரெஃபரல் லிங்க் மூலமா இணைச்சு அந்த நபர்கள் வந்து 5லயோ 25லயோ 125லயோ எங்க வந்து பிளேஸ் ஆனாலும் அவருக்கு அந்த 20% டொனேஷன் ஷேரிங், இன்வைட் லிங்க் டொனேஷன் ஷேரிங்காக கிடைக்கும் என்பது முதல் வருமானம். இல்ல அவர் வந்து இடம் மட்டும் பிடிச்சிட்டாரு, ஏதோ ஒரு வகையில அவர் இந்த லேர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து ஐடியலா இருக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்தினால அவரால் செயல்பட முடியல அப்படின்னா கூட இந்த சிஸ்டமும் இந்த சிஸ்டமோட இணைஞ்சிருக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆன அப்ளையன்ஸும் மூலமா வரக்கூடிய ஸ்பில் ஓவர்ஸ் இங்க ஃபில் ஆகுது. அதன் மூலமா மேட்ரிக்ஸ் டொனேஷன் என்பது 80% ஷேரிங்காக அந்த யூங்கிற ஐடிக்கும் உருவாகுது. முதல் லெவல்ல $2 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் யூங்கிற ஐடிக்கு கிடைக்கும். 2வது லெவல்ல இருந்து ஒரு ஐடி மூலமாகவும் பாத்தீங்க அப்படின்னா $12 கிடைக்கும். 3வது லெவல்ல 125 ஐடி இருக்கு. அதன் மூலமா ஒரு ஐடிக்கும் $25 கிடைக்கும். ஆக மொத்தம் அந்த ஐடி மூலமாக ஸ்பில் ஓவர் மூலமாக வரக்கூடிய இடம் பிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபண்டிங் என்பதை உருவாக்கக்கூடிய சிஸ்டம் தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப். இதை சரியா பயன்படுத்திக்கிறதுக்கும் இதை பத்தி நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கும் இம்மீடியட்டா உங்களை அழைச்ச நண்பர்கிட்ட இருக்கக்கூடிய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி உங்களுடைய ஒரு வேலட், அதாவது ஒரு சேஃப் பால்ங்கிற வேலட் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க ஐடி ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆகும், வேலட்டோட இன்டராக்ட் ஆகி லாகின் ஆகும். ஏன்னா அது Web3 பிளாட்ஃபார்ம். அப்படி உங்களுடைய வேலட் ஐடியில லாகின் பண்ண உடனே இந்த பிளாட்ஃபார்மை நீங்க எந்த மொழியில வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 105 மொழிகள்ல இந்த பிளாட்ஃபார்மை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா FAQ, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இடத்துல போயிட்டு நீங்க நாலேஜை நிறைய தெரிஞ்சுக்கலாம். அங்க கொஸ்டின்ஸ் இருக்கு, பதிலும் இருக்கு, கேள்வியும் இருக்கு, பதிலும் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம உங்க ஐடிக்கு உள்ள போயிட்டு ஸ்பேஸ் வெரிஃபிகேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க 21 பேஜ் ஸ்பேஸ் டூல் அப்படின்ற இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா 21 பேஜ் பிடிஎஃப் ஆகவும் 51 பேஜ் டீடைல்டு காம்ப்ரிஹென்சிவ் பிரசன்டேஷன் பிடிஎஃப் ஆகவும் இருக்கு. அதுலயும் நீங்க நிறைய நாலேஜ் எடுத்துக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த சிஸ்டம் 105 லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப் எல்லாருக்குமானது. கிரிப்டோ கம்யூனிட்டி மெம்பர்ஸா இருக்கலாம், ஏதாவது ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம், பிசினஸ் பீப்புளா இருக்கலாம், ஒர்க்கிங் பீப்புளா இருக்கலாம், கார்பரேட்டிவ் சொசைட்டியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல என்ஜிஓ மாடல்ல நெட்வொர்க் மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஃபாரெக்ஸ் கம்யூனிட்டியா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் இந்த வழிபாட்டு தலங்கள், அல்லது வந்து இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வழியா நம்ம என்ன பண்ணலாம், ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மாக நம்ம அறிமுகப்படுத்துறது மூலமா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி இந்த சிஸ்டம் மூலமா உருவாகுது. இதை இன்னும் நீங்க ஸ்மார்ட்டா பயன்படுத்தணும் இந்த வாய்ப்பு அப்படின்னா ஒரு சாம் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஸ்மார்ட்டா பயன்படுத்தலாம். அது ஒண்ணும் இல்ல, 1, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 பொசிஷனையும் உங்களோட தான் வச்சுக்கிறது. அதுக்கு ஒன்னொன்னுக்கும் தனித்தனி வேலட் மூலமா கனெக்ட் ஆகி ஒன்னொன்னுக்கும் $50 மூலமா கனெக்ட் ஆனீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி
ஸ்பேஸ் ஒன்ல ஒரு ஐடி $3450 உருவாக்கும் அப்படின்னா, இங்க 6 ஐடி உங்களுக்கு அது மூலமா உருவாகுது அப்படின்னா, உங்களுடைய வேலட்டா இருந்ததுன்னா, அப்ப உங்களுக்கு $20,700 என்பது இந்த 6 ஐடி மூலமாக உருவாக்கப்படும். சோ ஒரு பவரை நீங்க இன்னும் மல்டிப்ளை பண்ணி 6 முறை நீங்க மல்டிப்ளை பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த சாம் ப்ராஜெக்ட். இது வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க தொடர்ந்து இது மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா 1+5 நீங்க எடுத்துறீங்க. அதே மாதிரி முதல் லெவல் 5 பேர் உங்களோடதே வந்தாச்சு. 2வது லெவல்ல இருக்கக்கூடிய 25 ஐடி, இந்த 25 லீடர்ஸ் மட்டுமே நம்ம டைரக்ட்டாக உருவாக்க முடியும். அந்த 25 டைரக்ட் நம்மள போல 1+5 எடுக்கக்கூடியவங்களா இருந்தா, உங்களுடைய வேலையே கம்ப்ளீட் ஆயிரும். 155 பொசிஷனையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது, உங்களுடைய U1 அப்படிங்கிற ஐடிக்கு $3450 உருவாக்கப்பட்டு ரிசீவ் ஆயிருக்கும். அதே நேரத்துல அந்த U1 அப்படிங்கிற ஐடி 15 ரீஎன்ட்ரியாக 15 ஐடியா ஸ்பேஸ் 1ல மாறி இருக்கும். அந்த U1ங்கிற ஐடி அதே நேரத்துல ஸ்பேஸ் 2ல அப்கிரேட் ஆகி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். நண்பர்களே, இது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம். இந்த ஸ்மார்ட்டான விஷயத்தை நீங்களும் கையில எடுத்து எவ்ரிஒன் இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல இணையக்கூடிய எல்லாருக்குமே என்ன தகுதி வேணும் அப்படின்னா, அவர் கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கணும். ஒரு $51 வந்து அவருடைய சேஃப்பால் வேலட் வழியா இந்த சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும். $51 வர்த் பாலிகன் USDT, ஒரு பாலிகன் கேஸ் பீக்காக அவர் அந்த பாலிகன் காயின் அங்க வச்சிருக்கணும். அதன் மூலமா இங்க $50 மட்டும்தான் உங்களுடைய ஆக்டிவ் டோனருக்கு தேவைப்படும். அந்த ஒரு டொனேஷனை நீங்க ஸ்டார்டர் டொனேஷனா கொடுத்து இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்வைட் லிங்க் கிரியேட் ஆயிருது. அந்த இன்வைட் லிங்க் மூலமா நீங்க மல்டிபிளா இந்த கம்யூனிட்டியை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 270 வேலட் சர்வீசஸ் இருக்கு. இதுல எந்த வேலட் வேணாலும் உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தலாம். அதன் மூலமா இந்த சிஸ்டம்ல இணைக்க முடியும். சோ ஏற்கனவே சொன்னபடி இந்த பிளாட்ஃபார்மோட விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், இருந்தாலும் சொல்லி முடிக்கிறேன். ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிரவுட் ஃபண்டிங் அஃபிலியேட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் யாருக்கும் சொந்தமானதல்ல. யாருக்கும் வந்து ஒரு ஓனர்ஷிப்ங்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு மிடில் மேனும் கிடையாது. இங்க எந்த பொருளையும் வாங்க போறதோ விற்க போறதோ கிடையாது. அன்லிமிட்டடா டொனேஷனா கொடுக்கக்கூடிய நன்கொடை ஷேரிங் எல்லாருமே ஒரு முறை கொடுக்கக்கூடியது, பல முறை திரும்பி பெறக்கூடியதாக அன்லிமிட்டட் டைம், என்லெஸ் டைம் நமக்கு கிடைக்கக்கூடிய 100% கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் இங்க இருக்கு. அப்ப இது யாருக்கெல்லாம் பயன்படும்? பணமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் பயன்படும். நோ ப்ராப்ளம். நோ மணி, நோ ப்ராப்ளம். என்கிட்ட நேரடியான நான் அழைக்கக்கூடிய நண்பர்கள் இல்லைங்க. அப்படி இருந்தாலும் இந்த சிஸ்டம்ல நீங்க ஆக்டிவ் டோனரா மாறிட்டீங்கன்னா போதும். உங்க வேலட்டை ஒரு முறை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலும் போதும். இந்த சிஸ்டம் வழியா வரக்கூடிய ரிசீவிங் உங்களுக்கும் கிடைக்கும். சோ நோ டைரக்ட், நோ ப்ராப்ளம். எனக்கு நேரமே இல்ல சார், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல. இந்த சிஸ்டம்ல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கும் இதுல கிடைக்கக்கூடிய ரெவன்யூ ஷேரிங் என்பது உங்க வேலட்டுக்குள்ளேயே வந்து சேரும். நோ டைம், நோ ப்ராப்ளம். இந்த 3 விஷயம் தான் என்னை மீண்டும் யோசிக்க வச்சது. இந்த பிளாட்ஃபார்மை பத்தி பெரிய அளவுல படிக்க வச்சது. இந்த 2.5 மாச காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொகை, கிட்டத்தட்ட ஒரு $2000 வந்து உருவாக்க முடிஞ்சது என்னால. சோ இந்த பிளாட்ஃபார்முக்கு வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய ஒரு ஷேரிங் என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க எவ்வளவு பெரிய இலக்கு வச்சாலும் அந்த இலக்கை உங்களால இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய 2 பவர் மூலமா நீங்க அதை சாத்தியப்படுத்த முடியும். ஒரு பவர் என்னன்னா கிரிப்டோவோட பவர். இன்னொரு பவர் என்னன்னா மக்கள் சக்தி, நெட்வொர்க் பவர். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய 10 வருட பொருளாதார இலக்கு என்ன இருக்கோ, ஏறக்குறைய ஒரு 100 கோடி எனக்கு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இலக்க ஒரு வருடத்துல கூட சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த சிஸ்டமோட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்க. இன்னும் உங்களை அழைச்ச நண்பர்கள் மூலமாக கேள்வி பதில் விஷயங்கள்ல நீங்க கலந்துக்கிட்டு இன்னும் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்றது மூலமா இந்த பிளாட்ஃபார்மை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இங்க வந்து ஊர் கூடி தேர் இழுக்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட மனிதருடைய வேலை கிடையாது. இது வந்து ஒரு கம்யூனிட்டியோடைய மூவ்மெண்ட். எல்லாரும் சேர்ந்து தான் நாம இதை பில்ட் பண்றோம். அதன் மூலமா எல்லாருக்குமே இந்த பொருளாதார வளம் என்பது உருவாகுது. சோ தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன்.